எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நாம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் வந்திருந்தோம். அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு முக்கியமான பொருள் வாங்கிறதுக்காக தான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனேன். அந்த பொருள் தீர்ந்ததுன்னா எப்பயுமே நான் காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து தான் வாங்குவேன். அது என்ன பொருள் அப்படின்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல எடுத்தவுடனே கொடிமரத்தை தொட்டு வணங்கிட்டோம். காலையில் முதல் தரிசனத்துக்கே தான் போயிருந்தோம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலுக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தது வரிசையில். காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில்லாம் போனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். மகா பெரியவார் அம்மனை சாந்தப்படுத்தி இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து அமர வச்சுருக்காரு. உக்கிரமான அம்மன், அதாவது ஆதி காமாட்சி அம்மன் இருக்காங்க. அவங்க தான் உக்கிரமான அம்மன். அவங்கள சாந்திப்படுத்தி சக்கரத்தில் வச்சு வழிபட்டு பெரியவர் இங்கே அமைதியான ஸ்வரூபமாக வச்சு வணங்கியிருக்காரு. நான் இன்னொரு நாள் ஆதி காமாட்சி அம்மன் கோவில்லையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஆதி காமாட்சி அம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை போய் கண்டிப்பாக வணங்கிட்டு வருவோம். அந்த கோவில்லையும் இப்போது புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. காஞ்சிபுரத்தில் எல்லா கோவில்லையுமே இப்போது புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த வருஷம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கூட திருவிழா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஒரு நிசப்தமான ஒரு அமைதியான சூழலாக இருக்குது. பின்னாடி வேறு பாட்டு ஒளிபரப்பியிருந்தாங்க. அம்மனுடைய அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம். அது காதில் கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எப்போ வந்தாலுமே காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த குளத்தாண்ட நின்று ஃபோட்டோ எடுக்காமல் நாங்கள் வந்ததே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. எங்களுக்குன்னு இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த இடம் ஒரு பிடிச்ச ஒரு இடமா தான் இருக்கும். எங்களை மாதிரியே நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெயில் காலையிலே சுட்டு எரிக்குது. ஒரு சுற்றி முடிச்சிட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, எப்பயுமே உட்காராமல் வரமாட்டோம். கொஞ்ச நேரமாவது அந்த காமாட்சி அம்மன் கோயில் போனோம்னா அங்கே மரத்தடியில் கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸாக உட்காந்துட்டு தான் வருவோம். பொதுவாக எல்லா ஊர்லேயும் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நிறைய இடம் இருக்கும். ஆனால் காஞ்சிபுரம்னு பார்த்திங்கன்னா முழுவதும் கோவில் தான். இப்போ நாங்கள் எதுக்காக வந்தோம்னு சொல்கிறோம். இந்த பொருள் வாங்கிறதுக்காக தான் வந்தோம். காமாட்சி அம்மன் குங்குமம், தாழம்பூ குங்குமம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம். காலி ஆகிடுச்சின்னா இங்கே வாங்கி அம்பாள் கிட்ட வச்சு அவங்க குங்குமத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு நமக்கு தருவாங்க. அர்ச்சனை பண்ணி குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லா பெண்களுக்கும் பிடிச்சது. வேறு ஒன்றும் இல்லை, பூ தான். அதையும் அவர் கையால் வாங்கி வச்சாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.